வரல
அதான் யாரு அப்படி உட்கார்ந்தா செல்லு குடும்பம் எப்படி மாட்டினாங்க கை எங்க கட்டவே ஆபரேஷன் பண்ணிடுறாங்க ஆட்டக்காரத்துக்கு நடிப்பு தேவைதான். நடிகர் ரொம்ப ஆட்டக்காரன். ஆனா ஆட்டக்காரனுக்கே நடிகர் பாத்தி ஆட்டக்காரங்க நடிக்கூடாது. அப்படி இருந்தாலும் தமிழர் வழக்குரிவர் சொல்லிக் கொண்ட வருகிட்டு உங்களை சேவாதம் இருக்க மாட்டோம். ஐயா ஒரு பெரிய ஆள் வந்துக்கிறாரு. பெரிய ஆள் என்ன வேசல் பெரிய ஆளா இல்ல ஆளுங்க பெரிய ஆளா? வேசல் பெரிய பொண்ணே கொடுவேன். அப்படி இருந்தாலும் புதுசா இருக்கா? ஆபரேஷன் பண்ண வேண்டியதுதான்டா. அப்படி இருந்தாலும் என் தம்பி அத்திராமரத்து காவல்காரன் போல தோன்றுகிறது. அவங்களே நான் உன் காவல்காரன் தான் இருப்பான். அது வாஸ்தவம் தான்டா. என் காவல்காரன் இப்படிதான். அப்படி இருந்தாலும் ஆமா அத்திராமரத்தை இருந்து அந்த தேசத்தில் காரணம் ஐயா உன் தம்பியா விலகக்கூடிய துரியோதன மகாராஜா உங்களை வரப்படி கட்டுறேன். வரப்படியா? ஆமா. வரும்படியா வரப்படியா? வரப்படி. அடிப்படியா? அடிக்கூடாதுன்னு பாத்துட்டா அடி. எங்க அம்மா தான் பெத்து வேலி மேல போட்டுக்கிது. நீங்க எடுத்துக்கிட்டியா? ஏறி மேல போட்டுக்கிட்டா துணிய தமிழ்நாடு வந்த காரணம் ஐயா எப்படி என்றா தம்பியா விளங்கக்கூடிய துரியோதன மகாராஜா அது சீக்கிரமா சென்று அழக்கூடிய அண்ணன் கண்ண மகாராஜா அழைத்து வரபடி சொன்னார்கள். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் என் தம்பி எங்கடா இருக்கான்? என் தம்பி எங்கடா இருக்கா? குருட்சேத்திர பூமி. அந்த குருட்சேத்திர பூமியில என் தம்பி மட்டும் இருக்கின்றானா? அல்லது அண்ணன் அருகாமையில வேறு யாராயிலோ சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு ஆசியாதுன்னு சொல்லுவாங்க. அவன் என்றால் ஒரு ஆணியா? அவன் என்றால் ஆண்டவன் ஆபரேஷன் பண்ணிட்டு ஐயா. அதனால அப்படித்தான் இருக்கும். அதிகமா கேள்வி எல்லாம் கேட்காது. நான் கேள்வி சொல்ற ஆளு கிடையாது. ஒன்லி பதில் மட்டும் தான் கேள்வி சொல்ற ஆளு இல்லையா? அந்த ஒன்லி பதில் மட்டும் ஆன்சர் மட்டும் क्वेश्चन எனக்கு கிடையாது. பதில் சொல்லிட்டு பிறகு நம்ம கேள்வி சொல்றது ஏதோ ஒரு சிக்கு கேட்டாங்கயா. சரி அப்படி இருந்தாலும் தம்பி பாடிக்குளத்தில் இருக்கின்றான். அவனுக்கு ஒரு சேர்ந்து சொல்லுவாங்க. அவன் என்றால் ஆண்டவன். ஆண்டவன் என்று இருந்தால் அந்த உலகத்திலே பொழுதும் போவாது பொழுது விடியாது. ஆனால் என் தம்பி துரியனுக்கு அவருடைய மாமா அருகாமையில் இல்லை என்றால் பொழுதும் போவாது பொழுது விடியாது. இருந்தால் இருக்கட்டும். பாடிக்குளத்து என்னுடைய தம்பி துரியனுடைய முகாம் இருக்கிறது. பாடி விலங்கி இருக்கிறது. அருகாமையிலே மாமா இருந்தான்னு சொல்லி அவருடைய முகரம் சேத்துல பூத்திருக்கு செத்தாமலர் எப்படி பூத்து குலுங்குமோ அத்தமே குலுங்கி கொண்டிருக்கின்றது. பலே பலே பலே. இவன் அழுதான். ஆமா. அவன் சிரிப்பான். இதான்டா உலகம். அப்படி இருந்தால் அவன் அழுதா நான் சிரிப்பேன். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் தம்பி மறுபடி உத்தரவு புறப்பட வேண்டும் அல்லவா? நான் தமிழ்நாடு வரும்போது யாரை தானம் செய்து வணக்கம் ஒருவேளை ஆறு பாஜ பிரிச்சுங்க அதுல மட்டும் நீ பரவாயில்ல
என்ன பண்ற ஐயா என்னவோ ஒரு நடக்க போகுது. ஐயா சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் நீ வரீங்களே நிக்க மாட்டேங்குது. எதுயா? கை கால் துணிக்குது. எதுக்கு? சுறுசுறுப்பாக்குது உடம்பு. சுறுசுறுப்பாக பட்டிக்கார முசாராங்க. ஹலோ அப்படி இருந்தா. ஏய் கதிரவன். சரிடா. யாரு? கம்மங்கதிரு, சோளக்கதிரு, கேவுக்கதிரு, உங்க காஞ்சோளம் கதிரு. இல்ல இன்னொரு கதிர கரும்பு கதிரா கரும்பு கதிர் கூட வளர்க்குது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா அது கட்டு போட்டி நல்லா இருக்கும் ஐயா கம்மங்கதிரு கேவுக்கதிரு மொக்காச்சோளம் கதிரு அது மொக்காச்சோளம் கதிரா எனக்கு தெரிஞ்சது மக்காச்சோளம் ஆமா எனக்கு தெரிஞ்சு கதிர் தான் உனக்கு தெரிந்த கதிர் இது இன்னொரு கதிர இருக்காது 32 அதாவது சைலண்ட் சரி வாய் முடி எனக்கு வாய் முடி ஐயா பேசவே சொன்ன உனக்கு நான் ஆம்பளை வர மாதிரி வருதா ஆம்பளை போகல நான் என் கால் மேல அடிக்காத டேய் கை மேல போட்டு போடுங்க ஆமா எல்லாத்துக்கும் காரணம் ஜனதாடா பூமியில தப்பு இல்ல அவர் வந்தாங்க அங்க மாடுவதுக்குள்ள இருந்துச்சா நீ வந்து நீ பண்ண முடியும் யாரு டைசன் பத்தாது போக முடியும் இருந்தாலும் இருக்கட்டும் அல்லவா கதிரின்னா அந்த கதிரி கிடையாது கதிரவன் சாவையா உதயமாக இருக்கக்கூடிய கதிரவன் சூரிய பகவான் சூரிய பகவான் ஞாயிறு அடுத்து திங்களுக்கு அடுத்து செவ்வாய் எடுத்து போதும் எடுத்து வியாயம் எடுத்து வெள்ளி எடுத்து சனி எடுத்து ஞாயிறு என்ன இப்போதுக்கு இந்த ஞாயிறா சொல்லுகிறேன் ஏன் உனக்கு ஞாயிறுனா மட்டும் உனக்கு பலவிதமான யோசனை வருது அது வருதுங்க அது வருவான் நீ சொல்ற ஞாயிறு கிடையாது இல்ல 4 வாரத்துக்கு ஒரு ஞாயிறு வந்து சின்னாவுக்குதான் டைசன் பத்தாதா அப்படி இருந்தாலும் அது கிடையாது பனிக்கு அது ஒரு பேர் கதிரவன் சூரிய பகவான் இப்படி 32 நாமதேயத்துக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா காலையில உதயமாக குடிவர் ஆமா அந்த கதிரவன் பலிசி தேம்பருது பலிசி இல்லடா பலிச்சந்து ஒளி வீசக்கூடியவன் கொஞ்சம் திக்கு திக்கு எல்லாருமே திக்கி ஆகிட்டு போடுவார் நீ அப்படி இருந்தாலும் மாணவா அந்த கதிரவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்னுடைய தந்தை என்னுடைய நாமதேயமா அந்த எனக்கு வந்துருச்சு ஆத்தத்தை அடக்கலாம் கோவத்தை யாருக்கிட்ட காட்ட போறாங்க மத்தியானுக்கு வராம அப்படியே நிப்பாட்டு டெக்ஸில் பத்தத்தை நீங்க வரவா அப்படி இருந்தாலும் வேணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு ஆமா எங்க குணம் என்ன குணம் ஆமா காலையில போனா கல் குடிப்பேன் மத்தியானம் போனா சாராயம் குடிப்பேன் ராத்திரிக்கு ராமா குடிப்பேன் இதான் உன் பழக்கம் அதுக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு அது ஐப்பாச்சு அது ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் அழகா போயிட்டு நல்லா சாப்பிட்டு சரக்கு சாப்பிட்டு நல்லா ஆடிக்கிட்டு போவேன் கிருஷ்ணா 6 மணிக்கெல்லாம் கூத்து கொண்டாடி இங்க 9 மணிக்கு சாமு வந்து கையில் எழுதி கொடுப்பான் ஏதோ உனக்கு காட்டுவாங்க வந்து கையில் எழுதி கொடுக்குறான் என்ன பண்றது 6 மாசம் போச்சு ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் அது மாதிரி சாப்பிட்டு என் பாட்டுக்கு போவேன் ஆலாமரத்து அடியில நல்லாந்து பத்துப்பேன் பத்துக்கும் போது அந்த ஒரு ஆய் இது மாதிரி தான் போட்டு வச்சிருக்கோம் மாடை ஒண்ணு பார்த்தல அடைய போட்டு ஆமா காலையில 5 மணிக்கெல்லாம் போறாங்க என்ன மாடாது என்ன மாட பாரு
காலையில எது போவாங்க எல்லாரும்? நம்பர் 1 நம்பர் 2 பாத்ரூம் பார்த்து சொல்லுகிறேன். அது அங்க போட்டு வச்சுக்கிதா ஐயா? நான் இங்க பத்துருக்கிறேன். இல்ல போட்டு வச்சுக்கிது நான் கையில அள்ளி போட்டு வைக்கிறாங்களா? அத எப்படியோ ஒண்ணு லோடி இறக்கி வைக்கிறாங்க. அதுல ஈய மூட்டை ஈக்குது பாத்தியா? அது முட்டுது பாரு. அது வந்து என் வாயில் முட்டும். என் வாயில் மூட்டை குசு அது முட்டும். அப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க போவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? இந்த கம்யூனிட்டிக்கு அந்த கம்யூனிட்டி துட்டு குத்தானும் நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சுப்பா கம்மியில கூத்தாண்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இப்போ யாருக்கிட்ட அதாவது யாருக்கு போய் கொடுக்கறது? 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரு வாத்தியா இருக்காங்க. வாத்தியார் காணுங்க. யாரு? செஞ்சாங்க ஆறுமுகம். அது ஏதோ மயில் பாடியா ஆள் பாடியா உனக்கு இது மயில் பாடியா ஆயா பாடியா கிருஷ்ணமூர்த்தியா 2 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க கூலி. அப்போ உனக்கு சம்பளம் கொடுக்குறவனுங்க கம்யூனிட்டிங்க. எந்த கம்யூனிட்டி கொடுத்தானோ இந்த பேர் யாரும் வாங்கி கொடுக்க முடியுமா? குத்தவனுக்கும் கம்யூனிட்டி பட்டம், குச்சவனுக்கும் கம்யூனிட்டி பட்டம். அந்த மாதிரி வாத்தியாருக்கு வாங்கி கொடுத்து பேர் எடுக்கிறார். ஆனா பாடி பாடி இல்ல இது வாஸ்தவம் தான். ஒரு நாள் நடந்துச்சு பாரு. 1600 ரூபாய் கூலி வாங்கி வீட்டுக்கு எவ்வளவு எடுத்து போன? 300 ரூபாய் வயசு. அது பெட்ரோலுக்கு 400 ரூபாய், இவங்களுக்கு தொண்டறதுக்கு 500 ரூபாய், எல்லாம் போய் 100 ரூபாய் 300 ரூபாய் வீட்டுக்கு எடுத்து போனாக்கா என் பொண்டாட்டி ஒதுக்காதுங்க. அது ஒரு இருந்தாலும் உன்னுடைய குணாதிசயம் அப்படி என்னுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா? வந்தவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் படைத்தவன். எல்லாம் கொடுப்பீங்களா? இந்த கண்ணமலராஜா எல்லாமே கொடுப்பீங்களா? எல்லாமே கொடுப்பீங்களா? எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுப்பீங்களா? இந்த மேலே ஒரு 4 கைட் கொடுத்தா இருக்குமே. ஆல்ரெடி இல்ல இது அனைத்துமே உனக்கு எனக்கே சொந்தம். ஆனா போட்டு எடுத்து காசு பக்கத்துல இருந்து இந்த காசு என்கிட்ட வந்துடணும். நீதானே? ஏங்க வாடே 10 ரூபாய் குத்துற மகராஜா அப்படி இருந்தால் இந்த கண்ணாக பட்டவர் தமிழ்நாடு வரும்போது எப்படி வரும் தெரியுமா? எப்படி வரீங்க? அந்த பொத்து மத்தான ஒரு மத்தான
நான் கேட்க முக்கியமான கேட்கலாம். சரி மாதவா அந்த வெட்டியை கேட்க மாட்டேன் நான் ஏன் பாட்டு ஐயோ கொஞ்சமா நைட்டுமா மாதவா ஐயா இந்த கர்நாடகப்பட்டு தமிழ்நாடு வரும்போது 32 வேளாதாரத்தோடு 32 வேளாதாரங்கள் சாதி பெண்கள் விஞ்ஞாபனம் வீசிக்கொண்டு சூப்பர் தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆமா அது ஒன்று இருந்தாலும் இருந்தாலும் இந்த நேரத்தில் இதுவோ பெருத்த மகாத்தனம் குரு பிரியவர்கள் வாழக்கூடியவர். ஆமா ஆகையினாலே மேல்பாடி மேல்பாடி எழுந்து வந்து யாரா ஓடி போறாங்களா மேல்பாடி மேல்பாடி ஆகையினாலே கச்சா குரு பிரியவர்கள் இந்த சபையாக வந்திருப்பாங்க. அந்தவருக்கெல்லாம் ஒரு வந்தனம் எப்படி செய்யணும்? புறப்படு பெட்ரோல் பங்க் ஆமா இந்த பௌரவா தெரியாது. ஆமா இந்த பௌரவா நான்கு படைப்பு சரியமா குஞ்சு வச்ச பிறந்தவன் சரியமாலோ அதை ஹல்ல தோண்டவன் அலைகளோ ஒரு குருவடி கலக்கம் அந்த குருவடியோ கலசத்திலே பிறந்தவன் இந்த கலசமா இந்த பூமியிலே சிறுவன் இந்த பூமியோ 1000 சிறப்பந்த ஆதிசேத்திரம் அந்த ஆதிசேத்திரம் பூமியின் சிறுவன் போதியம் அந்த பூமியிலோ மரமலை கலக்கம் மரமலோ பக்தர்கள் கலக்கம் அப்படி இந்த உலகத்திலே மதி பக்தி நீதி நேர்மை தயாளம் படைத்தவங்க இந்த சார்பாக அமர்ந்திருப்பாங்க. அந்தவருக்கெல்லாம் நம்முடைய சார்பாக முதல்ல ஒரு வழக்கம் செய்திருக்காங்க. எல்லாரும் மானவ பாராள ஆமா உண்மைதான் கஷ்டம் தான்
எல்லாமே மக்களா கத்துதான் பிரச்சனைங்க. எல்லாமே மக்களா கத்துதான் பிரச்சனை கம்பெனி. மாதவா அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். இந்த நேரத்திலே இந்த ஆண்டவருக்கு தான் பார்த்தாய் ஆண்டவன். திருத்தணியிலே வாழக்கூடிய எம்பெருமானாகப்பட்ட முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை தலைகள்? 6 தலை. 6 தலை. 6 தலையில எத்தனை கண்கள்? 12 கண்கள். இந்த 12 கண்களுக்கு 12 எழுத்துக்களை படைத்திருக்கின்ற ஆண்டவன். 12 எழுத்து. அது என்ன எழுத்து தெரியுமா? உயிரெழுத்துன்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்களுக்கு உயிரெழுத்துனா என்னன்னு தெரியுமா? நான் இந்த எழுத்தாலே முடியாம இந்த வருஷம் போடுறேன். அதுவும் வாஸ்தவம் தான். அதுவும் வாஸ்தவம் தான். மாதவா ஆண்டா ஆவண்டா என்று சொன்னார்கள். அதை ஒவ்வொரு இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த 12 அம்சத்தை ஒவ்வொரு இடத்தை கொடுத்து விட்டால் அவனை கையிலே பிடிக்க முடியாது. இப்போ அப்படி அதை யாரிடத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார் தெரியுமா? ஆண்டா அல்லாஹ்வே மிகுந்தவன் தருவன். அவனா ஆண்மையிலே சிறந்தவன் பரசுராமன். கீதா இன்பத்தை துறந்தவன் வீரன். கீதா ஈகையோடு வாழக்கூடிய இந்த கர்த்தன். உண்மையை பேசுவார் சந்திரன். ஊக்கமுடையவன் துருவன். ஏண்டா எதிரி கிளைக்காதவன் குசேலன். ஏவண்டா ஏழ்மதனம் இல்லாதவன் குபேரன். ஐயன்னா ஐயமிட்டு வாழ்பவன் சிறுகொண்டன். ஒழுக்கத்தை காட்டியவன் ராமன். ஓமன் என்று சொல்லக்கூடிய கல்வியிலே சிறந்தவன் வாயை மூடின்னு பேசுவோம். வாயை மூட்டை பேச முடியுது. அதுவும் வாஸ்தவம் தான். அப்பை காட்டிய பழமொழின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அக்கண்ணாவை இதனோடு சேர்த்துக் கொள்ளலாகாது. ஏன்னா அது ஒரு ஆயுத தொடர் எழுத்து. ஆகையினாலே இந்த அம்சத்திலே நான் எப்பேற்பட்ட அம்சத்தை வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தால் எப்படிப்பட்ட அம்சத்தை வாழ்ந்து வருகின்றேன்.
ரமேஷ் சுரேஷ் மகேஷ் அப்ப இருந்தா அப்படி இருந்தாலும் தானங்கள் 32 ஆமா அது 32 அலை சிறந்த எனக்கு தெரிந்தது அன்னதானம் ஐயா இந்த 32 தர்மத்தை 31 தர்மத்தை மாறி வழங்கியிருக்கின்றேன் அதற்கு சிறந்த தானம் நிதானம்னு சொல்லுவாங்க ஆனா நிதானத்தை விட அன்னதானம் தான் பெருசு ஏன் தெரியுமா அந்த அன்னதான பணியை நிதானம் உள்ளவன் பொறுமை உள்ளவன் செய்யக்கூடிய தானம் தான் அன்னதான பணி வந்து அன்னதானத்தை போய் சேரும் தற்பெருமைக்காக செய்யக்கூடியது அன்னதான பணி கிடையாது அப்படி இருந்தாலும் 31 நாள் நிமித்தம் மாறி வழங்கியிருக்கின்றேன் இந்த அன்னதான பணியை மட்டும் கைவிட்டு விட்டேன் காரணம் என்னை கொலை இல்லாத பிளாச்சாரம் இல்லாத தாய் இல்லாத தந்தை இல்லாத முத்துவோர் பெற்றோர் இல்லாதவர் ஜாதி சின்ன ஜாதி என்று என்னை ஏற்றி அண்ணவர்கள் பொசித்து எனக்கு சாபத்தை கொடுப்பதை விட அன்னதான பணியே வேண்டாம் என்று கைவிட்டிருக்கின்றேன் மாதவா அப்படி இந்த அன்னதான பணியை கைவிட்டாலும் இப்பேற்பட்ட உலகத்துக்குள்ளே நான் எப்பேற்பட்டவனாக வாழ்ந்து வருவது தெரியுமா அப்படி இருந்தால் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்தேனே என்னுடைய பாட்டனார் சேர்த்து வைத்த பொருளா அல்லது என்னுடைய தகப்பனார் சேர்த்து வைத்த பொருளா யாருடைய பொருள் தெரியுமா யாரா என் தம்பி அந்த துரியமுட அப்படி என்னுடைய தம்பி துரியனுடைய பொருளை பிரியமுடைய வாரி வழங்கியிருக்கின்றேன் நான் வரையில் ஏழை மனமும் பொருள் அழைக்கிறார் அப்படின்னு கேட்டவனே கிடையாது அப்பேற்பட்டவர் மனக்கவலையாக இருக்கின்றார் நான் எப்படி பிறந்தேன் ஏதாக பிறந்தேன் என்பதை சொல்வதற்காக ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த நேரமா தம்பி மனக்கவலையாக இருக்கின்றார் புறப்பட போகலாம் மனக்கவலையை தீர்க்க வேண்டாம்
அப்படி சபையே அண்ணாவை அழைத்து தெரிவித்திருக்கிறேன். அண்ணா வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறார்கள். அம்மா உள்ளூர் இங்கே போடுங்க ஓடக்கார மண்ணெடுத்து அம்மா உள்ளூர் வசதி வச்சோம். அந்த உடையெல்லாம் தண்ணி வண்டி உன்னை மட்டும் பிடிச்சதே அம்மாவே எங்க லட்சுமி அம்மா. ஓடக்கார மண்ணெடுத்து உடையெல்லாம் தண்ணி வண்டி உன்னை மட்டும் பிடிச்சதே அம்மாவே லட்சுமி அம்மாவே.
யானை பெருமை போய் செல்ல உண்டார். நீர்வளம், நிலவளம், குடிவளம், கோவளம், தனவளம், தானியவளம், சகலவளம் பொருந்திய தாய் கிராமம். இந்த மேன்மை மிகுந்த மேல்பாடி என்று சொல்லக்கூடிய கிராமம். இந்த மேல்பாடி கிராமத்தை காத்தரக்கூடிய முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் கரத்தாலும், உலகத்தை இழந்த எம்பெருமான் நாராயணமூர்த்தி கரத்தினாலும், ஊரை காக்கும் கிராமதேவனை கரத்தாலும், நம்ம எல்லாம் வாழ வைக்கும் திரௌபதியம்மன் கரத்தினாலும் கொடுத்து கொண்டாடி வைத்த சொராணிக்கு ஜெயம். அது மட்டுமல்லாமல் இந்த மேல்பாடி கிராமத்துடைய மருதரம், நாட்டாண்மை, சமயம், கனாச்சாரி அறிந்தோரும் சேர்த்து நம்மை வாழ்த்தி கொடுத்து கொண்டாடி சொன்னாடிக்கு ஜெயம். அது மட்டுமல்லாமல் இந்த மேல்பாடி கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், இன்னும் கவுன்சிலர், வார்டு மெம்பர்கள், முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல நேரத்திலே கொடுத்து கொண்டாடி வைத்த சொன்னாடிக்கு ஜெயம். இன்னும் யாரை பெற சொல்லுங்கண்டா ஐயா இருக்காருங்களா? அவர் பேரு இன்னும் யாருடைய பெருமை சொல்லுங்கண்டா இந்த மேல்பாடி என்று சொல்லக்கூடிய மாபெரும் மகாஜலத்திலே பெருமையோடு பிறந்து பெருமையோடு பிறந்து இந்த கிராமத்திலே பேரோடும் புகழோடு வளர்ந்து துரைசாமி என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்து இந்த கிராமத்திலே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஐயா. அந்த துரைசாமி ஐயாவை மாலையிட்ட அம்மையார், மக்களை பெற்ற மகராசி, இன்னும் லட்சுமி அம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயார் துரைசாமி ஐயா மாண்டு பலகாலமாகி தற்போது நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்று அன்புள்ளம் கொண்ட தாயார். அதாவது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்ற ஊர் சொல்ல வேண்டும் என்ற பேருக்கும் பொருளுக்கும் இணங்க இந்த கிராமத்தில் இந்த தாயும் தந்தையும் இருந்து மக்களை பெற்ற மகராஜன மகராசியா வாழ்ந்து தற்போது நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த தாயும் தந்தையும் சேர்த்து வைத்த சொத்து பிள்ளைகளுக்கு சேரலாம், சேராம போலாம். சேர்த்து வச்ச கடன் இவங்களை சேர்த்து போகலாம். ஆனால் சொல்லு அப்படி இந்த லட்சுமி அம்மா என்று சொல்லக்கூடிய தாயா அந்த தந்தையா இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா இந்த நேரத்தில் இந்த விழாவை நடத்துறாங்களே, இந்த விழாவுக்கு பேர் என்னன்னா உயிர் நீத்தார் கடன். அதாவது நடப்புன்னு நம்ம சொல்லுவோம், நடப்பு கிடையாது. உயிர் நீத்தார், உயிர் நீத்தாங்க அந்த தெய்வம். அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடன் என்று என்ன கடன்? அவனை நினைச்சு கற்பூர தீபம் ஏற்றி ஊதுவத்தி வைத்து அவனை மனதார நினைத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், தெய்வத்தோட தெய்வமா இருந்தது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படி இரவு முழுவதும் இருந்து அந்த அவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க பாரு. அந்த கடன் என்று நீத்தார் கடன், உயிர் நீத்தார் கடன். இதுக்காக தான் கண் முழித்து ஒரு விழாவை நடத்துவாங்க. வெறுமனே இருந்தா கண் முடிக்க முடியாது, தூங்கிடுவாங்க சொல்லிதான் இந்த மாபெரும் மகாபாரத காவியம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் காவியத்தை வைத்து கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறாங்க. என்ன நாடகம்? கர்ணன் மோட்சம். ஏன் மாண்டவர்களுக்கு இந்த நாடகம் வைக்கிறாங்க அப்படின்னா, மாபெரும் மகாபாரதத்திலே கர்ணனுக்கு மோட்சம் கிடையாது. 32 தானத்திலே 31 தானத்தை செய்தாரே கர்ண மகாராஜன், அந்த கர்ண மகாராஜனுக்கு தானம் கிடையாது, அவருக்கு சர்வம் கிடையாது. எத்தனை தானம் செய்தாலும் ஏன் அன்னதானத்தை செய்யவில்லை, அதனாலே சர்வம் கிடையாது. ஆனாலும் கர்ணனுக்கே கிடைக்காத அந்த மோட்சம் சென்று விட்டு அம்மையாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த கர்ண மோட்சம் நடத்திருக்கிறாங்க. அப்படி மக்களை பெற்ற மகராஜா சேர்ந்த நம்மோடு இருந்து நம்மோடு இல்லாமல் தற்போது தெய்வ பதவி எடுத்திருக்கக்கூடிய தாயார் சாலோக சாரூப சாமீப சாட்சியம் என்று சொல்லக்கூடிய 4ஆவது முக்தி மோட்சத்தை அடைவர் என்று சொல்லி அவர் உற்றார உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்க கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் கட்டை கூத்து நாடகத்தை வாழ்த்தி கிராம தாம்பலமாக கொடுத்தது 501 ரூபாயாகும். இந்த ரூபாயை பெற்றுக் கொண்டு அளித்த அந்த கிராமத்தாரும் இந்த குடும்பத்தாரும் நோயற்ற வாழ்வோடு பெருமையோடு வாழ வேண்டும். மாத்திரம் கிருஷ்ணாவனை கற்பனை ஜெயம். இன்னும் யாழ் பெற சொல்ல வேண்டும் என்றால் இத காலஞ்சென்று தந்தையார் துரைசாமி ஐயா, தாயார் லட்சுமி அம்மா, 20 முகத்திலே பிறந்த பிள்ளைகள் அந்த கர்ப்ப சுதாகரர்கள் மதிப்பிற்குரிய ரமேஷ் ஐயா அவர்களும் சுரேஷ் ஐயா அவர்களும் மகேஷ் ஐயா அவர்களும் ரமேஷ் ஐயா அவர்களும் சுரேஷ் ஐயா அவர்களும் மகேஷ் ஐயா அவர்களும் அனைவரும் சேர்ந்து நல்ல நேரத்திலே
அப்படி இந்த தந்தையார தாயார சக்கஞ்சேர்மன் என்று சொல்லி அவர் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேர் சேர்ந்து அவர் குடும்பத்தார் சார்பாக நம்முடைய நாடகத்தை வாழ்த்தி இது 501 300 200 கொடுத்தா வாங்க மாட்டாங்க சொல்ல போறோம். அப்படி 500 ரூபாயை பிரதி ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். ரூபாயை பெற்றுக்கொண்டு வளமான வாழ் வாழ வேண்டும். எல்லாம் அல்ல ஆண்டவனும் கலைஞனும் அம்மையார சொல்லியிருக்க வேண்டும். வாக்குறுதி கேளுங்கள் பெரியவர்களே. நாடகத்தை நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனாலும் காலஞ்சென்ற தாயார் லட்சுமி அம்மாளுக்கு எத்தனையோ மலர் வைத்தாலும் எத்தனையோ புஷ்பத்தை பாதத்திலே வைத்தாலும் அதெல்லாம் வாடிவிடும், காலையில தூக்கி எரிஞ்சு விடுவார்கள். இந்த அம்மையாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நீத்தார்கிற நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய சொந்தங்களும் பந்தங்களும் அவர் குடும்பத்தார் பேர் சொல்லி இந்த நல்ல நேரத்திலே நாடகத்தை வாழ்த்தினால் உங்களுடைய வாழ்த்தும் எங்களுடைய வாழ்த்தும் அந்த அம்மையாரை போய் சேர்வார்கள். நாடகத்தை வாழ்த்தி இவர்கள் பிள்ளைகள் கொடுத்த அன்பளிப்பு போல நீங்களும் கொடுக்கலாம். அனைவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறோம். அதனால தாராளமா உங்களால் முடித்து கொடுங்க, நாங்க வாழ்த்தோம். அதாங்காட்டி 200 ரூபாய் 300 பண்றாங்க. 200 ரூபாய் தர போறாங்க. அது 200 300 பண்றவன் அவர் 500 ரூபான்றாரு. ஏன்னா 300 ரூபாய் சொன்ன உடனே நம்முடைய நாடகத்தை வாழ்த்தி அன்பளிப்பு கொடுத்திருக்க நல்ல உள்ளம். இந்த மேல்பாடி கிராமத்திலே எத்தனையோ பதவிகள் இருந்தாலும் இந்த மக்கள் நல வாழும் பணியிலே பணியாற்றி வரக்கூடிய மேல்பாடி கிராமத்திலே வார்டு மெம்பர் வார்டு உறுப்பினர் இருக்கக்கூடிய மேல்பாடி கிராமத்திலே வார்டு மெம்பரா இருக்கக்கூடிய அருமை ஐயா, கலையை தெரிந்தவர் அறிந்தவர், இன்னும் மேகநாதன் நடிச்சக்கூடிய நல்ல நேரத்திலே நம்முடைய நாடகத்தை வாழ்த்தி 501 ரூபாயை பெருமையோடு வழங்கியிருக்கிறார். மேகநாதன் ஐயா வார்டு மெம்பர் ஐயாவோட மேல்பாடி கிராமத்தை சேர்ந்த வார்டு உறுப்பினர் தேவகுமாரன் ஐயா, மன்னிக்கும் மாற்றி சொல்லிட்டேன். முதலாவது வார்டு உறுப்பினர் தேவகுமாரன் ஐயா அவர்கள், தேவகுமாரன் ஐயா வார்டு உறுப்பினர் ஐயா அவர்கள் எங்கள் பொன்னியம்மன் கண்டைக்கூத்து நாடகத்தை வாழ்த்தி 501 ரூபாய் வரை வழங்கினார்கள். அந்த ரூபாய் பெற்றுக்கொண்டு அன்னாரும் குடும்பத்தார் வளமான வாழ்வாடு சொல்லி வாழ்த்துவது. இன்னும் யாரு சொல்லணும்டா, இன்னும் யாரு பேரை சொல்லணும்.